1/n வந்து டைவர்ஜன் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி டைவர்ஜன் அது? ஸோ நமக்கு தெரியும் சமேஷன் 1/n n equal to 1 to infinity. ஸோ நம்ம எப்படி எதனால் அதை 1 plus 1/2 plus 1/3 plus 1/4 plus 1/5 plus 1/6 plus 1/7 plus 1/8 plus 1/9 plus 1/10 plus 1/11 plus 1/12 plus 1/13 plus 1/14 plus 1/15 plus 1/16 dot dot go like that. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், நான் ஒரு ப்ராக்கெட் போடுறேன். ஃபர்ஸ்ட் 1/3யும் 1/4 பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/5லேருந்து 1/8 பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/9லேருந்து 1/16 வரை பிரிச்சுக்கிறேன். அண்ட் யூ கேன் செப்பரேட் லைக் தட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த 1 எடுத்து 1 போட போகிறேன், 1/2 போட போகிறேன். இந்த 1/3 இருக்கு இல்லையா, இந்த 1/3க்கு பதிலாக நான் 1/4 போட போகிறேன். அந்த 1/4 1/4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த 1/5 1/6 1/7 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக 1/8 1/8 1/8 அந்த 1/8 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதேமாரி இந்த கடைசி டேர்ம் 16 இருக்கு இல்லையா, இது 1/16 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 டேர்ம் வரையும் எழுதிக்கிறேன் நான். 1/16 1/16 லைக் தட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, 1/3 + 1/4 வந்து கிரேட்டர் தென் 1/4 + 1/4. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ ஏன்னா இந்த இடத்துல நம்ம கீழே இருக்க டேர்மில் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது வேல்யூ கம்மியாகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிரேட்டர் தென் அப்படி போடுறேன். ஸோ கிரேட்டர் தென் போட்டு சரி நான் பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்மாக பிரிச்சுக்கிறேன், அடுத்து 4 டேர்மாக பிரிச்சிருக்கேன், அடுத்தது 8 டேர்மாக பிரிச்சிருக்கேன். 2 4 8 அந்த டேர்ம் அந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன் அந்த யூனிஃபார்மில். ஸோ நெக்ஸ்ட்டு 1 + 1/2 இந்த 1/4 + 1/4 ஆட் பண்ணனா வரும் 1/2 வரும். இந்த 1/8 + 1/8 4 டைம் இருக்கு இல்லையா, 4 டைம் ஆட் பண்ணா வரும் 4/8 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 1/2 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே 8 டைம் 1/6 வருமா, அப்போ கேன்சல் பண்ணால் 1/2 வரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலாம், 8னா இப்போ 16 டைம் பண்ணலாம். பண்ணிருக்கும் போது நமக்கு நிறைய 1/2 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், இப்போ சமேஷன் 1 + சமேஷன் 1/2 இது ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம வந்து n = 1 to infinity. ஸோ இது எல்லாம் இந்த எல்லா டேர்மையும் அப்படி சமேஷனாக 1/2 எழுதலாமா? ஸோ இது என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் சீரிஸ். ஸோ கான்ஸ்டன்ட் நம்ம தெரியும், சமேஷன் k to infinity k ≠ 0னா இது ஒரு டைவர்ஜன் இல்லையா? நமக்கு தெரியும் கே பண்ணி இன்ஃபினிட்டி டைம் கேட்கணும், இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது நமக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இதுவும் என்ன ஆகும், கோயிங் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது இன்ஃபினிட்டினா இதோட பெருசாக இருக்கிற சமேஷன் 1/n டு இன்ஃபினிட்டி. ஸோ இது பிகம் இதுவுமே இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ இதுவுமே டைவர்ஜன் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? ஏன்னா இதோட இது பெருசாக இருக்குது, நம்ம தான் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் இதோட பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இதுவே இன்ஃபினிட்டி போகும்போது அப்போ இதோட பெருசாக இருக்குதுன்னா ஆகும், இது இன்ஃபினிட்டி தான் போகும். அதான் கிரேட்டர். ஓகேவா? ஸோ இது டைவர்ஜன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லிமிட் n tends to infinity an go to 0னா, லிமிட் n tends to an go to 0னா அது சமேஷன் an இஸ் கன்வர்ஜனா? இல்லை, நோ, நாட் ஆல்வேஸ். இப்போதான் பார்த்தோம் இது ஃபால்ஸ். கவுண்டர் எக்ஸாம்பிள் என்னது, an = 1/n எடுத்துக்கலாம். இது லிமிட் அப்ளை பண்ணும்போது n 0க்கு தான் போகுது. ஆனால் சமேஷன் 1/n வந்து டைவர்ஜ், கன்வர்ஜன் கிடையாது. ஸோ நாட் ஆல்வேஸ். ஸோ இதான் ஏன் வந்து சமேஷன் 1/n வந்து டைவர்ஜன். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ இங்கே வந்து நம்ம